இன்னும் எத்தனை நாட்கள் விரைந்து முடிக்க வேண்டும்? விஜய் விடுத்த கட்டளை. அச்சத்தில் தாவேக நிர்வாகிகள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் சூழ்நிலையில் தமிழக தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அரசியல் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை திரைக்கு பின்னும் முன்னும் தொடங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. இந்த கூட்டணி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நீடித்து வருகிறது. அதேபோல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த கால தேர்தலை போலவே தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறது. நடிகர் விஜயின் தாவேக தேர்தல் களத்திற்கு புதிது. திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று கடந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அப்படியென்றால் அதிமுகவுடன் விஜய் கட்சி கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதால் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போகியுள்ளது. அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போகியுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் விஜயின் அறிவிப்பு, சீமானின் தனித்து போட்டி என்ற விடாப்பிடி கொள்கை. இந்த சூழலில் தமிழக அரசியல் களத்தின் முதன்மையான சக்தியான தாவேக 2ஆம் மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சி தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தினார். தாவேக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி கிளை நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்கள் பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்றும், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தாவேக நிர்வாகிகள் நேரில் செல்ல வேண்டும் என்றும், 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு வழங்க வேண்டும் என்றும், பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்தை விரைவில் முடித்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.